கள்ளக்காதல் பிரச்சனையில் பெட்ரோல் குண்டு வீச்சு. சோமங்கலம் அருகே பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக 2 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே வரதராஜபுரம் எம்ஜிஆர் தெருவில் கனகராஜ் என்பவரின் வீடு உள்ளது. இவரது வீட்டில் வரதராஜபுரத்தை சேர்ந்த தினேஷ், திவ்யா தம்பதி வாடகைக்கு குடியிருந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக வாடகை வீட்டை காலி செய்து கொண்டு சென்னை தாம்பரத்திற்கு குடியேறியுள்ளனர். இந்த நிலையில் தினேஷ், திவ்யா தம்பதி வசித்து வந்த வாடகை வீட்டிற்கு இன்று அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சென்றனர். இதில் வீட்டில் இருந்த கட்டில், ஜன்னல்கள் சேதமடைந்தன. இதனால் அங்கு வசித்து வந்த மக்கள் அச்சமடைந்து சோமங்கலம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் திவ்யாவின் உறவினர்களான 24 வயதான சார்லஸ், 23 வயதான ராஜ்குமார் ஆகிய இருவரும் பெட்ரோல் குண்டை வீசியது தெரியவந்தது. போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரித்ததில் திவ்யாவிற்கு பிரியதர்ஷினி, மகாலட்சுமி, சந்தியா என 3 தங்கைகள் உள்ளன. மகாலட்சுமியின் கணவர் சார்லஸ் இவர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன. இதனால் சார்லஸுடன் மகாலட்சுமி வாழ மறுத்து பிரிந்து சென்றார். இதையடுத்து சார்லஸ் வேறு ஒரு பெண்ணுடன் பழகி வருவது திவ்யாவிற்கு தெரிய வந்ததால் ஆத்திரமடைந்து சார்லஸிடம் வாக்குவாதம் செய்தார். அப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு திவ்யா சார்லஸை காலணியால் தாக்கியதில் இருவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. திவ்யாவை பழிவாங்கும் நோக்கில் சார்லஸும் சந்தியாவின் கணவருமான ராஜ்குமார் ஆகிய இருவரும் திவ்யா இங்கிருந்து வேறொரு வீட்டிற்கு குடியேறியது தெரியாமல் பெட்ரோல் குண்டை வீசியதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.